விட்னஸ் மெடிடேஷன். அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? நமக்குள்ள எண்ணங்கள் வரும்போது ஒரு கஷ்டமான எண்ணமாக இருக்கலாம், துன்பமான ஒரு எண்ணமாக இருக்கலாம், நமக்கு காயப்படுத்தின ஒரு எண்ணமாக இருக்கலாம். இது தொடர்ந்து செய்யும் போது பல நன்மைகள் ஏற்படும். வணக்கம் அன்பு நண்பர்களே. விட்னஸ் மெடிடேஷன், சாட்சி பாவனை தியானம் அப்படிங்கிற ஒரு அருமையான வித்தியாசமான ஒரு தியானத்தை உங்களுக்கு இப்பொழுது கற்றுக் கொடுப்பதற்காக கோயம்புத்தூர் திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்கள் வரப்போகிறாங்க. நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டு நீங்கள் இந்த தியானத்தை அடிக்கடி செஞ்சு பயன்பெறுங்கள். இந்த அருமையான ஒரு தியானத்தை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக திரு ஹீலர் ஜானி கண்ணன் அவர்களை நான் அன்புடன் அழைக்கிறேன். இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர். வணக்கம். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய தியான பயிற்சி சாட்சி பாவனை தியானம், விட்னஸ் மெடிடேஷன். வணக்கம், வாழ்க வளமுடன். என் பேர் ஜானி கண்ணன். டாக்டர் லஜபதி ராய் மெஹ்ராபின் நியூரோதெரப்பி மற்றும் அக்குபஞ்சர் சிகிச்சைகள் கோயம்புத்தூர் பகுதியில் மக்களுக்காக நம்ம வழங்கிட்டு இருக்கிறோம். அது இல்லாமல் பொள்ளாச்சி ஆலியார் பகுதியில் பஞ்சசுத்தின்னு சொல்லக்கூடிய வாழை குழிகள், மண் குழிகள், யோகா பயிற்சிகள், கடவுள் நீக்க பயிற்சிகள் சேர்ந்த 2 நாள் நேரடி வகுப்பு மற்றும் மௌன வகுப்பாக யோகாபாசனா மற்றும் கண்ணாடி கழட்டும் பயிற்சியாக நயனம் கேம்ப் மற்றும் ஆல்ஃபா மெடிடேஷன் சொல்லக்கூடிய கைடட் மெடிடேஷன் மற்றும் ஹீலிங் பயிற்சிகள் 2 நாள் வகுப்பாக, இதெல்லாமே நேரடி வகுப்பாக நம்ம மக்களுக்காக நம்ம செஞ்சிட்ருக்கிறோம். இது இல்லாமல் ஆன்லைன் வகுப்பாக ஆரா ஹீலிங் 5 நாள் பயிற்சி நம்ம மக்களுக்காக கொடுத்துட்ருக்கோம். இன்றைக்கி ஒரு தியான பயிற்சியை செய்கிறதுக்காக நம்ம இங்கே வந்திருக்கோம். இது ஒரு பேசிக்கான ஒரு தியானம்தான், சரிங்களா? அது இப்போ தான் தியானம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கான ஒரு எளிய முறை ஒரு தியான பயிற்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப எளிமையாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? அப்போ ஸ்டார்டிங் இந்த தியானத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சி அமையும். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஜஸ்ட்டு கண்ணை மூடி நம்ம மூச்சு காற்றை கவனிக்கணும். மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும். இதுக்கு ஆனாபானா சைதியானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சும்மா சிம்பிளாக மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் வெளியே வரதையும் நீங்கள் கவனித்தா போதும். அப்படி கவனிச்சுட்டு இருக்கும்போது நமக்கு மனசில் பார்த்திங்கன்னா நிறைய எண்ணங்கள், காட்சிகள் அப்படிங்கிறது வரத்தான் செய்யும், இல்லைங்களா? எண்ணங்கள், காட்சிகள் வராமே நமக்கு வர முடியுமா? முடியாது, இல்லைங்களா? அப்போ ஏதோ ஒரு எண்ணங்கள், எப்போது நடந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எண்ணங்கள், 10 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த எண்ணங்கள், இல்லாட்டி இனிமேல் இப்படி நடக்குமா அப்படிங்கிற எண்ணங்கள், பயங்கள், காட்சி அமைப்புகள், இப்படின்னு நிறையா நமக்கு மனசில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு எத்தனையோ விதமான எண்ணங்கள் நம்ம மனசில் ஓடுது. அந்த மாதிரி எண்ணங்கள், காட்சிகள் அவங்க திரும்ப திரும்ப அது காமிச்சிட்டு தான் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இந்த தியான பயிற்சி. இது ஒரு அடிப்படையான ஒரு தியான பயிற்சி. அப்படி அந்த மாதிரி எண்ணங்கள் வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அதை நம்ம ஜஸ்ட்டு ஒரு சாட்சியாக அதை பார்க்கணும், அவ்வளோதான் செய்யணும். அதுக்கு நம்ம எதிர்வினை செய்யக்கூடாது. எதிர்வினை செய்யக்கூடாதுன்னா, அது நமக்கு ஒரு கவலையான ஒரு நிகழ்ச்சி நமக்கு காமிக்குது, ஒரு எண்ணத்துலையோ காட்சியிலையோ காமிக்குது அப்படின்னா, இப்போ நம்ம அது கூட சேர்ந்து அது கூட இன்வால்மெண்ட் ஆகி நம்ம சோகமாக இருக்கிறதோ, கவலைப்படுறதோ, என்னடா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறதோ, இல்லை நம்ம பிடிக்காதவங்க ஒரு முகத்தை வந்துச்சு அப்படின்னா, இவன் என்ன இவர் நமக்கு முகம் நமக்கு காட்சியாக வருது அப்படின்னு அவங்க மேலே கோவப்படுறதோ, அவர் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் ஜாலியாக ஒரு படம் பார்க்கும்போது நம்ம எப்படி நம்ம பார்ப்போம் இல்லையா? இது ஒரு காட்சி, ஒரு அமைப்பு, ஒரு ஷூட்டிங் எடுத்திருக்காங்க, அது திரையரங்கில் போட்டிருக்காங்க. நம்ம ஒரு சாட்சியாக அதை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்காக நம்ம பார்க்குறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? நமக்கு பாதிக்காமல் அந்த படத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? அது மாதிரி நமக்கு வரக்கூடிய அந்த எண்ணங்கள், காட்சிகள் எல்லாமே யாருக்கும் நடக்கிற மாதிரி, ஒரு டிவியில் ஒரு படம் பார்க்குற மாதிரி, மொபைலில் ஏதோ ஒரு நம்ம ஒரு சாங்ஸ் கேட்குற மாதிரி, நமக்கு சம்மந்தம் இல்லாத இன்னொரு விஷயம் மாதிரி நம்ம அதை ஒரு சாட்சி மாதிரி நமக்கு பார்க்கணும். சாட்சினா என்ன சொல்கிறாங்க? ஒரு குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா, அது அவர் குற்றவாளியும் கிடையாது, பாதிக்கப்பட்டவரும் கிடையாது, குற்றவாளியும் கிடையாது. அதாவது வெளியில் நின்று ஒரு சாட்சியாக பார்த்த ஒரு நபர் அப்படி சொல்கிறோம் இல்லைங்களா?
அதனால தான் இதுக்கு வந்து இந்த சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ நம்ம வந்து சாட்சி மாதிரி நமக்கு என்னென்ன எண்ணங்கள் வருது, துக்கமான எண்ணங்கள் வரலாம், இல்லை ஒரு சந்தோஷமான எண்ணங்கள் வரலாம், ஜாலியாக ஒரு பர்த்டே கொண்டாடுற மாதிரி ஒரு ஒரு காட்சிகள் வரலாம், இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய் நல்லா ஒரு உணவு சாப்பிட்ட மாதிரி ஒரு நிகழ்ச்சி, ஒரு காட்சிகள் நமக்கு வரலாம். ஒரு நல்ல எண்ணங்கள் வந்தாலும் அது கூட சேர்ந்து நமக்கு வந்து ஒரு ஒரு கழிப்படையவும் வேண்டியதில்லை. இல்லை ஒரு துக்கமான ஒரு நிகழ்ச்சி வரும்போது அது கூட சேர்ந்து நம்ம வருத்தப்படுறதுக்கும் வேண்டியதில்லை. இல்லை பிடிக்காத ஒரு விஷயம் நமக்கு ஒரு காட்சியாவோ என்னமாவோ வந்துச்சுன்னா அதை நினச்சி நம்ம கோவம் படக்கூடாது. என்ன வருதோ வேறு 3வது நபருக்கு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு படத்தை பார்க்கும்போது நம்ம எப்படி பார்க்குறோமோ அது மாதிரி நம்ம ஜஸ்ட் அதை வந்து வாட்ச் பண்ணணும். இதுதான் வந்து இந்த தியானத்தில் வந்து நம்ம வந்து செய்யக்கூடியது. நம்ம படமே பார்க்கும்போது எப்படி பார்க்குறோம்? அவங்க நடிக்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரியுது இல்லையா? ஒருத்தர் குத்துறாங்க, ஒருத்தர் இறக்குறாங்க அப்படி மாதிரி ஒரு சண்டை காட்சி வருது, ஒருத்தரை வெட்டிட்டாங்க, இந்த மாதிரிலாம் சில காட்சிகள் வந்தாலும் நம்ம அதனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறதில்ல. அந்த படம் பார்க்கும்போது அது கூட இன்வால்மெண்ட் ஆகி கொஞ்சம் நம்ம ஃபீல் ஆகும். இருந்தாலும் அந்த படம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம என்ன சொல்கிறோம்? ஐயோ இவன் வந்து இவனை வெட்டிட்டான் அப்படி சொல்கிறது இல்லையே, இல்லையா? படம் நல்லா எடுத்திருக்காங்க, மியூசிக் நல்லா இருக்குது, டைரக்ஷன் நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னு என்னென்னா அந்த பார்க்கும்போது மட்டும் தான் நமக்கு வந்து அதில் இன்வால்மெண்ட் கொஞ்சமாக நமக்கு ஆகிறோம். ஆனாலும் பார்த்து முடிச்சுட்டு அந்த இன்வால்மெண்ட்லேருந்து வெளியே வந்துடுறோம். வந்துட்டு இந்த கதை வந்து நல்லா அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இதெல்லாமே ஒரு நாடகம், ஒரு திரைப்படம் இவ்வளோதான் அப்படிங்கிற நமக்கு புரியுது இல்லைங்களா? அதை அதே விஷயத்த நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நமக்கு ஒரு எண்ணங்களோ காட்சிகளோ வரும்போது ஒரு படம் முடிச்சுட்டு எப்படி நம்ம வந்து ஒரு படம் தானே அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு ஜாலியாக நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? அது மாதிரி நமக்குள்ள எண்ணங்கள் வந்து வரும்போது ஒரு கஷ்டமான எண்ணமாக இருக்கலாம், துன்பமான ஒரு எண்ணமாக இருக்கலாம், நமக்கு காயப்படுத்தின ஒரு எண்ணமாக இருக்கலாம், இல்லை பயப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணமாக இருக்கலாம். எந்த மாதிரி ஒரு எண்ணங்கள் வந்தாலும் ஒரு படத்தை பார்த்துட்டு நம்ம எப்படி ஜாலியாக ஒரு விமர்சனம் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு சாட்சியாக நம்ம வந்து இருந்து பார்ப்போமோ, அது மாதிரி என்ன எண்ணங்கள் வந்தாலுமே அதுக்கு எதிர்வினை புரியாமல், கோவப்படாமல், பதட்டப்படாமல், டென்ஷன் ஆகாமல், அதுக்காக சந்தோஷத்தில் துள்ளி குதிக்காமல் ஜஸ்ட்டு அப்படியே வாட்ச் பண்ணுறோம். அந்த மாதிரி வருது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கணும். இதுதான் நம்ம சாட்சியாக பார்க்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் ஒரு அடிப்படையான ஒரு தியான பயிற்சி அப்படிங்கிறது. இதுதான் நம்ம வந்து செய்ய போகிறோம். சரிங்களா? அப்போ வந்து நம்ம ஒரு மூச்சு காற்றை கவனிக்கணும். நான் சொல்லும்போது மூச்சு காற்று உள்ளே போகிறத கவனிங்க, வெளியே வரத கவனிங்க. ஒரு 2, 3 முறை சொல்லுவேன். அதுக்கப்புறம் ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து இடையில கமெண்ட்ஸ் இருக்காது. ஏன்னா நான் இடையில ஏதோ ஒரு கமெண்ட்ஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன். மூச்சு காற்றை கவனிங்க, புருவத்தை கவனிங்க அப்படி ஏதோ ஒன்று சொன்னோன்னா நீங்கள் வந்து அந்த சாட்சியாக பார்க்குறது தடைபடும். ஆனால் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு 5 நிமிஷம் பிளாங்காக தான் இருக்கும். நாங்கள் வந்து எதையுமே இடையில வந்து பேச மாட்டோம். ஒரு 5லேருந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த பயிற்சி இருக்கும். முழுக்க வந்து பிளாங்காகவே இருக்கும். நான் எதுவுமே பேச மாட்டோம். எங்கூட சேர்ந்து நீங்களும் வந்து அந்த கண்ணை மூடி நீங்கள் மூச்சு காற்றை மட்டும் கவனிச்சிட்டே வாங்க. நீங்களும் எந்த காட்சியும் வந்து வலுக்கட்டாயமாக கற்பனை பண்ணி பார்க்கணுங்கிறது கிடையாது. தானாக வரதை ஒரு சாட்சியாக அப்படி பார்த்தா போதுமானது. இது தொடர்ந்து செய்யும்போது பல நன்மைகள் வந்து ஏற்படும். அது என்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறது நான் சொல்லலை. இந்த பயிற்சிகள் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஒன்றுக்கு ஒரு 2, 3 முறை செஞ்சு பார்த்துட்டு என்ன பலன் கிடைக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அதான் வந்து சிறந்த ஒரு விஷயம் அப்படின்னு இருக்கும். ஏன்னா இப்போ எனக்கு கிடைச்ச நன்மை நான் சொல்கிறத விட நீங்கள் செஞ்சு பார்த்து முழுமையாக அதெல்லாம் அனுபவித்து அது என்ன நன்மைகள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தியானத்துக்கு போகலாங்களா? அப்போ வந்து நம்ம கால் வந்து விருந்தரையில் இல்லாமல் ஏதோ ஒரு விரிப்பு விரித்து நம்ம கால் வச்சுக்கலாம். சாதாரணமாக சமகாலம் போட்டு உட்காந்துக்கலாம். இல்லை பத்மாசனம், வஜ்ராசனம் எப்படின்னா ஆசனம் தெரிஞ்சு ஆசனம் போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சேர்லேயோ கட்டிலையோ நீங்கள் உட்காந்துட்டு கால் வந்து விருந்தரையில் படாமல் ஒரு விரிப்பு விரித்து உட்காந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்பைனல் கார்டு நேராக வச்சிங்கன்னா அதுக்கு அதிகமான பலன் கிடைக்கும். நம்ம செய்யக்கூடிய பயிற்சி வேறு இருந்தாலும் முதுத்தண்டு நேராக இருக்கும்போது சக்தி ஓட்டங்கள் மேலே கீழே போயிட்டு வரும்போது இன்னும் அதிகமான பலன்கள் அப்படின்னு ஒரே கல்லில் 2 மாங்காய் மாதிரி 2 விதமான நன்மைகள் நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ முதுத்தண்டு முடிஞ்ச அளவுக்கு நேராக வச்சு முன்னாடி பின்னாடி லெஃப்ட் சைடு ரைட் சைடு கொஞ்சம் லைட்டாக அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி எந்த இடத்துக்கு போகும்போது நம்ம உடம்பு போகும்போது நல்லா ஃப்ரீயாக இருக்குதோ அந்த இடத்துல கரெக்டாக வச்சு அப்படியே நம்ம வந்து உட்காரும்போது கொஞ்சம் அதிக நேரம் நம்ம வந்து உட்கார முடியும். உட்காந்துட்டு கைகளில் நம்ம சிம்பிளான ஒரு எல்லாம் பண்ணக்கூடிய ஒரு முத்திரை, சின் முத்திரை அப்படிங்கிறத வச்சுக்கலாம். இது நார்மலான ஒரு முத்திரை அப்படிங்கிறது எல்லோரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு முத்திரை. தொடையில் வச்சுட்டு நம்ம பயிற்சி செய்ய போகிறோம். ஒரு 3 முறை மட்டும் மூச்சு காற்றை கவனிக்க சொல்லுவேன். அதுக்கப்புறம் எந்த ஒரு கமெண்ட்ஸுமே கைடடும் இருக்காது. நீங்களாக தான் நீங்கள் பயிற்சியை செய்ய போகிறீங்க. கண்கள் மூடிக்கலாம். மூச்சு காற்று உள்ளே போகிறதையும் மூச்சு காற்று வெளியே வரதையும் கவனிப்போம். முழு கவனத்தையும் மூக்கு மேலே கொண்டு வந்து
மூக்கின் வலது நாசி மற்றும் இடது நாசி வழியாக மூச்சு காற்று உள்ள போகிறதையும் வெளிவரதையும் மெதுவாக ஒரு சாட்சியாக கவனிப்போம். நாமளாக மூச்சு காற்று இழுக்கவும் வேண்டாம், நாமளாக மூச்சு காற்று விடவும் வேண்டாம். நம்ம நினச்சாலும் நினைக்காட்டியும் தானாகவே மூச்சு காற்று உள்ள போகுது, தானாகவே மூச்சு காற்று வெளியே வருது. அதை கவனித்தா போதும். இப்படி மூச்சு காற்றை கவனிச்சுட்டே ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நம்ம தியானம் பண்ண போகிறோம். அப்போது நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள், காட்சிகள் எதுவாக இருந்தாலும் ஒரு சாட்சியாக இருந்து நம்ம அதை பார்க்க மட்டும் செய்யணும். அதுக்கு எந்த ஒரு எதிர்வினையும் நம்ம செய்யக்கூடாது, கோவப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. இது ஒரு ரியாக்ஷனை நம்ம திருப்பி செய்யாமல் அதை ஒரு படமாக்குற மாதிரி ஒரு காட்சியாக நம்ம பார்த்தா போதுமானது. இதுக்கப்புறமா கைடடு, அதாவது நம்ம வார்த்தைகள் இருக்காது, முடியும் போது மட்டும் நம்ம முடிஞ்சது அப்படின்னு சொல்ல போகிறோம். ஒரு 5லேருந்து அதிகபட்சம் ஒரு 10 நிமிஷம் தியானம் செய்ய போகிறோம். கண்கள் மூடி மூச்சு காற்றை மட்டும் நம்ம கவனிப்போம். உள்மூச்சு வெளி மூச்சு மட்டும் கவனிப்போம்.
கண்கள் முடிநிலையில் இருக்கட்டும். தியானத்தை நிறைவு செய்ய போகிறோம். முதல்ல முத்திரையை மெதுவாக ரிலீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கைகளை நல்லா உரசி சுடு வர மாதிரி செஞ்சு கண்ணு மேலே வச்சு உள்ளங்கையை கண்ணுக்கு ரெடி பண்ணி கொண்டு வந்து உள்ளங்கையை ஒத்து பார்க்கணும். வாழ்களமுடன். இப்போது இது மாதிரி பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படிங்கிறத கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி பல தியான பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம வந்து வழங்கியிருக்கிறோம். அது நீங்கள் ஹீலர் பாஸ்கர் யூடியூப் சேனல் போயிட்டிங்கன்னா அங்கே வந்து ப்ளேலிஸ்ட் இருக்கும். அந்த ப்ளேலிஸ்ட்டில் நீங்கள் வந்து போனீங்கன்னா அதில் வந்து மெடிடேஷன் இருக்கும். மெடிடேஷனில் இது மாதிரி பல விதமான தியான பயிற்சிகள் ஏற்கனவே நம்ம கொடுத்துருக்கோம். அதை பார்த்துட்டு ஹெட்டிங் பார்த்து உங்களுக்கு எந்த தியானம் பிடிச்சிருக்குதோ அதை நீங்கள் வீட்டில் செய்யலாம். இதே போல் ஒரு நல்ல ஒரு தியான பயிற்சியோடு நம்ம திருப்பி வந்து சந்திப்போம். வாழ்க வளமுடன். இப்போ இருக்கிற நிலைமையில் எந்த ஒரு வியாபாரமாக இருந்தாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இல்லாமல் அதை பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கவே முடியாது. இப்போல்லாம் ஒரு நியூஸ் பேப்பருக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. ஒரு டிவி சேனலில் வர சீரியலுக்கே டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுதுங்க. பெரிய நடிகர் நடித்த ஒரு படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவைப்படுது. அப்படின்னா புரிஞ்சுக்குங்க இது எந்த அளவுக்கு இனிமேல் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்க போகுதுன்னு. எனவே நல்ல காரியம் செய்யும் பல நபர்கள் வியாபாரம் தெரியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்க. எனவே நல்ல காரியம் செய்யும் நபர்கள் அனைவரும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கொண்டு நல்ல காரியத்தை உலக மக்களுக்கு சேர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். சுமார் 10 லட்சம் ரூபாய் செலவு செய்தாலும் கிடைக்காத அந்த விஷயங்களை உங்களுக்கு வெறும் 5000 ரூபாயில் கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த வகுப்புக்கு கட்டணம் 5000 ரூபாய். இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க இந்த வகுப்புல கலந்துகிட்டு உங்கள் வியாபாரத்தை மேலும் பல்மடங்கு அதிகரித்து லாபம் சம்பாதித்து நிம்மதியாக வாழுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த வகுப்பு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி முதல் 25ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்துபவர் திரு சாய்ராஜ் அவர்கள். இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கணும்னா anatomytherapy.org வெப்சைட்டில் போய் ப்ரோக்ராம் ஃபைண்டரில் டிஜிட்டல் பிஸ்னஸ் அண்ட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டைப் பண்ணி சர்ச் பண்ணி அதில் நீங்கள் 5000 ரூபாய் பணம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறுங்கள். ஒர்த் கிளாஸுங்க.